அண்ட் எர்த் ஹெவன் சேர்த்து கொடுத்தா கூட அந்த இது டேலி ஆகாது. 4.2 ஊக்கத்தின் இருக்கும் பழக்கம். அப்படி அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து டிலிஜென்ஸ் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5.1 வலிமை அறிந்து செயல்படுதல். அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு காம்படிஷனுக்கு போகிறோன்னா அந்த காம்படிட்டரோட வலிமை, அந்த காம்படிட்டரோட அசிஸ்டண்ட்டோட வலிமை, நம்மளோட அசிஸ்டண்ட்டோட வலிமை எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு நம்ம அந்த காம்படிஷனுக்கு போகணும். 5.2 இதன் புரிந்து செயல்படுதல். அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து இந்த தேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த வாட்டரில் போனால் அது சிங்க் ஆயிரும். அதே மாதிரி அந்த போட் எப்படி அந்த வேவ்ஸ்லாம் கடந்து போகுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த ரோட்டில் விட்டால் அது உடஞ்சிரும். அந்த கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5.3 காலம் உணர்ந்து செயல்படுதல். அப்படி அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து இம்பாசிபிள் ஒர்க்னே ஒன்று இல்லை. அது எப்போனா நம்ம வந்து காலம் உணர்ந்து ரைட் பிளேஸ் தெரிஞ்சு ரைட் டைம் தெரிஞ்சு பண்ணால் வந்து இந்த இம்பாசிபிள் ஒர்க்கே முடிச்சிடலாம். இதுதான் நான் இந்த யூனிட்டில் கற்றுக்கிட்டேன். நான் இந்த யூனிட்டில் எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ அண்ட் பாய்.